நரகம் என்றதை பற்றி நம்ம கேட்கவோ பார்க்கவோ விரும்புறதில்ல. ஏன்னா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, நாங்க நல்லவங்க தானே அப்படின்ற எண்ணம் தான் அதற்கு காரணம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில ஊழியம் செய்த போது 53 முறை நரகத்தை பத்தி பேசியிருக்கிறார். அப்போ நாம இந்த நரகத்தை பத்தி தெரிந்துகிட்டு இந்த இடத்துக்கு போகாம நம்ம காத்துக்கொள்ள வேணும் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, நரகம் ஆரம்பத்துல மனிதர்களுக்காக உருவாக்கப்படல, விழுந்து போன தேவ தூதர்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனா பூமியில வாழும்போது தங்கள் வாழ்க்கையில தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தவறியவர்கள் தான் இந்த விழுந்து போன தேவ தூதர்களை போலவே அந்த நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். மத்தேயு 25வது அதிகாரம் 41வது வசனம். பாவம் செய்ய வைக்கும் கையையோ காலையோ தரித்து போட்டாவது பாவ சோதனையை ஜெயிச்சுட்டு பரலோகத்துக்கு வந்து விடுன்னு மார்க் 9வது அதிகாரம் 43-48 இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன் சோதனையில விழுந்து முழு சரீரமோ நரகத்துல என்றென்றைக்கும் சித்திரவதைப்படுறதை விட நொண்டியாகவோ ஒரு கண் இல்லாமலேயோ பரலோகத்துக்குள்ள நுழைவது சிறந்தது என்பதாலதான். சரி, செய்த தப்புக்கு தண்டனை முடிந்த பிறகாவது நரகத்துல இருந்து பரலோகத்துக்கு போக முடியுமா? இல்லவே இல்லை. இதுக்கு முடிவே இல்லை. துன்மார்கரின் தண்டனை நித்தியமாக இருக்கும்னோ அவர்களின் சோதனைக்கு முடிவே இருக்காது என்றும் இயேசு கிறிஸ்துவே உறுதிப்படுத்துறாரே. அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் ஆரோசிகமா இருப்பார்கள்னு ஏசாயா 66:24 உள்ள வசனத்துல நரக வேதனையோட 2 வழிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. புழுக்களால ஏற்படுகிற உள்ளான வேதனை மற்றும் அக்கினினால ஏற்படுற வெளிப்புற வேதனை. பிரியமானவர்களே, இது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. ஆனா அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும்னு மார்க் 9:48 இயேசு கிறிஸ்துவே எச்சரிக்கை பண்ணும் போது நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இப்பூமியில வாழும் வரதான் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கு. இன்றே மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆமேன்.